சாப்பிட்டு கிஃப்ட் 10 மணிக்கு வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிச்சு. சரி நான் ப்ரோன்னு எப்பவுமே சொல்லிட்டு தான் 10 நான் மணிக்கு போனேன். தான் கை நடந்ததா? வைப்பேன். நீ 10 மணிக்கு தான் நீ 10 மணிக்கு வந்த. கரெக்டா தான் நீ வந்த. ஆமா, அப்பதான் ஆமா, டைம் சாப்பாட்டுல கை கரெக்டா தானே வச்சேன். இருக்கு. ஆமா சாப்பிட்டு வீட்டுல கரெக்டா வந்துருக்கலாம்ல. ஒரு வேலையை இன்னும் நீ விட்டாங்க. கடைக்கு போக நாங்க சொல்லிட்டாங்களா? பொறுப்புல கரெக்டா இருப்போம்ப்பா. நாங்க எங்க பொறுப்புல அண்ணன் கரெக்டா கரெக்டா இருப்போம்ப்பா. போய் இதை வாங்கிடுவான் அதை வாங்கிடுவான்னு உயிராங்க அவன். போக முடியாதுன்னு சொல்லு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லு. இல்லையா நான் எதனால லீகலா பேசிக்கிறேன் சொல்லு. வீட்லயே லீகலா பேச மாட்டாங்க. எது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வீடா பேசினாங்க, இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே லாதான். நீ வேற அப்படியெல்லாம் இல்ல. அம்மாக்கு வந்து பெரிய புள்ளனா இஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆமா. எப்பவுமே எல்லா எல்லா வீட்டிலும் இது நடக்கிறதுதான். சரியா? நாங்க 2 ஆம்பளை பசங்களா இருந்தா அது ஓகே. பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அப்படி இருந்தாலும் தலை பிள்ளைக்குதான். அப்பா வந்து பொண்ணதான் ரொம்ப விரும்பி வளர்ப்பாரு. சரியா? புள்ளி என்ன தெருவில் விட்டுருவான். அவ்வளவுதான் அவனோட இதே அவ்வளவுதான். ஆம்பளை ஜென்மமே அவ்வளவுதான். செத்த மூடி. இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்டிங் உனக்கு டிராமா இருக்கு அது இருக்குன்னா எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருக்காது. நீ சொன்ன கதையெல்லாம் விபூதி அடிச்சு விடுவாரு, எண்ணெய் தடவி விடுவாரு, கண்ணத்தை தடவி விடுவாரா. ஞாபகம் இருக்கா கதை சொல்லிச்சுல? ஸ்கூல் போகும்போது எண்ணெய் தடவி விட்டு அனுப்புவாரு. நீ இந்த கதையெல்லாம் நீ இங்க சொல்லாத. நீ ஓடி போயிடு. நஷ்டஈடு வழங்கல. நான் பேய் மூலியமா உன்கிட்ட பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் நானே தரேன். அதான் வீட்டு எதிர்க்க போய் அப்படியே உட்கார்ந்துடலாம். எதுனாலும் பார்க்க வேற லொகேஷன்லாம் சொல்லிட்டாரு. வேற ஆபீஸ் லொகேஷன் இவரோட சீனியரியா ஷசாம் வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. யார் பண்ண மாட்டாரு? சீனியர்ட்ட வந்து நஷ்டஈடு வாங்கினா காசா வராதா என்ன? இது நல்லா இருக்கு. அப்புறம் என்ன? இதெல்லாம் பிராக்டிஸ் கேஸ் மாதிரியா? நோட்டீஸ் அனுப்பிட்டு நீ மட்டும் விட்டுரு. சதாம் கோர்ட்டுக்கு வர மாதிரி வச்சிடலாம். ரைட். என்னோட ஃபைட். ஓ நீதானா? வீட்டை காலி பண்ணிட்டு போயிடும். வீட்டுல கிரவுண்ட சொல்லிடும். வந்து கேட்டா நான் இல்லவே இல்லை சொல்றேன் அப்படின்னு யாரும் தெரியாது. அந்த மாதிரி பாட்டுத்தனமா பேர் வச்சுக்கவங்க யாரும் எனக்கு தெரியாது. உண்மையிலே வீடு காலி பண்ண ஐயோ பாத்தியா போய் காலி பண்ண போதான் சீக்கிரம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்குது பாரு. என்ன பெருசா லம்பா ஏதாவது கடன் வாங்கிட்டியா ப்ரோ? வீட்டுக்கு அதான் திடீர்னு கார் வாங்குச்சு. அதுலயே தெரியலையா? சந்தேகம் வந்துருச்சு. ஆமா புக்கு மாதிரிலாம் தரதில்ல, கார்டு தான். ஐயோ என்னை யாரா கூப்பிட்டு போங்கயா கார்ல. நான் கிளைடர் எடுத்துட்டு வரேன். நாங்க பக்கி வச்சிருக்கோம். யாரோ கார்ல மேல போயிட்டு போனாட்டி காயின் மேலதான் ஏன் கிடைச்சிச்சு. நான் மேல போறேன். மேல போறியா ப்ரோ? ஒரேடியா போட போற. யோ யாரா வாங்கயா. கிளைடர்ல உட்காந்துருக்கேன். இதுல எப்படியா திருப்பிட்டு வர்றது? நீ வாயா. மீட்டர் தாண்டி இருக்கேன். நீ ஓடி வந்துட்டு இருக்கேன்.
ஃபைட் நடந்திருக்கு. சார் யா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம். ஐயோ சார் என்ன சார் அது பார்க்கவே இல்லை. ரொம்ப முடியல. அன்கான்சியஸ் சார், பாடி எத்துக்கே ஆகும் சார். அந்த வெயிட் எடுத்துருக்கு. இந்த ஸ்னேக் பைட்டனே இல்லை, அதுவும் இல்லை, ஃபிகர் அவுட் பண்ணல அந்த டாக்டர். என்னதான் சாப்பிட்டேன்? அது என்ன எக் ரைஸ் சாப்பிட்டான்னு சொன்னார் சார். அந்த 9:30 வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னார். நைட்டு 9:30 இங்கிருந்தா கிளம்பி இவங்க கிளம்பிட்டேன். ஊருக்கு போயிட்டு 9:30 ஆயிடுச்சு. ஊருக்கு போயிட்டானா இங்க இருந்து? என்ன சாப்பிட்டாரு என்ன ஃபிகர் அவுட் பண்ண சார். மெடிசன் 14 காயின் இருக்கு. அந்த டாக்டர் வந்து சொன்னார் எங்க போயினா இதே மெடிசன் 14 எவ்வளவு இருக்கு? ஸ்னேக் பைட் இல்ல 14 இருக்குதா? சரி இது வரேன். ஸ்னேக் பைட் இல்ல. ஸ்னேக் பைட் ஏய், இருக்காது. M24 ஸ்னேக் பைட் வருமா? அந்த காலியா இருப்பான். இல்ல இவ்வளோ டைம் இருக்கும். நான் அந்த AUG அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டமக் பெயின்னு சொன்னார் சார். நான் இப்போ கேட்டேன் கொஞ்சம் அதுதான் சார். யோ கொஞ்சம் கேக்குதா? தரக்கல. கொஞ்சம் தட்டாங்க. ஓகே. எனக்கு லைட்டிங் I got supplies. I got நான் பேச supplies. மாட்டேன். அடுத்த பண்ண கேட்டா ஸ்டமக் பெயின் கேட்டா ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கு. ப்ரோ கிளைட்ல வந்து பாம்பு இல்ல அதுல. ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். யாருக்கு சொல்ல ஓ உள்ளூரி டாக்டரா? அவன் மம்மி வந்தாங்களா? சிகரெட் ஆமா டாக்டர் குடிச்சுனா சாப்பிட மாட்டேன்னா அப்போ உள்ள இருக்குல்ல என்ன சொல்ற சார். ஐயா கேக்குதா இல்லையா? வேற கிடைச்சிருக்கு. அது ஏற்பட்டாங்க. யோ வாயா ஷுசாம். ஷுசாம் நீ வாங்க. சரி வந்துட்டு இருக்கு. Marked a vehicle. ஹாஸ்பிடல்ல பாய்சன் கேसेस ஃபுட் சாப்பிட்டேன். வெறும் இதுதானா? ஐவி தானா? என்னோட ஃபாதர் அட்மிட் பண்ணல. அந்த ஹாஸ்பிடல் தான். நான் இல்லங்க இந்த பாப்டிஸ்ட் ரிபல் நான் இங்க இந்த கிலோமீட்டர் இந்த ஆந்திராக்கு பஸ் அங்க போய் இலங்கையில ரிட்டர்ன் ಮತ್ತೆ பாப்டிஸ்ட் ஹாஸ்பிடல் ரிபல் அங்க கேட் ஐசியூ பெட்ஸ் காலில சொன்னாரு. திரும்பி அங்க இந்த 3 கிலோமீட்டர் வாக் பண்ண சார். ரன்னிங் ஃபுல்லு டிராஃபிக். ஐயப்பா மேல இருக்கு போ ப்ரோ. போயிட்டு வா. M24 இருக்கு. மேல இருக்கு M24. யோ பாட்டு. யோ எனிமி. லேட்டா தான் ஆகும். இப்போ அதான் ஆயிடுச்சே. அவர் அம்மா கிட்ட யாரும் சொல்ல. இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலையா? அவர் வந்தாரு. இதே ப்ராப்ளம் வந்து யாரும் சொல்லல. சொன்னா இப்படி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கணும்னு தெரியல. முடிஞ்சா? ஆமா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல மம்மி வந்தாச்சுல. அப்புறம் நான் விட ஏன் I need வாங்க attachments. சொல்லவா ஏதாவது? என்ன தேவையில்லாம மெடிக்கல் பாடி ஒத்துக்கலையா? இல்ல சார் ஒன்னும் இல்ல பாடியில. நல்ல ஒரு யூசுவலா வெளியே சாப்பிடுவானே. நிறைய சாப்பிட்டேன். இங்க பெங்களூர்ல ஸ்டே பண்ணல. அப்ப என்ன அவனுக்கு பிரச்சனை திடீர்னு? ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு இப்ப பிஜிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். எடுத்து ஓட்டு ப்ரோ. பசாம் ப்ரோ. ரெடியா உட்கார்ந்து நிக்கிறீங்க. ஏன்னா ஹிஸ்டரி கேட்டா தான் சார் தெரியும். என்ன சாப்பிட்டாங்க இல்லைன்னா அதுலதான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அது இன்னைக்கு இல்ல 2 days பேக் கூட ப்ராப்ளம் இருக்கு. வாங்கிட்டு வரான். ஜோன் வருது வாங்க. ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வரான். எல்லாம் கஷ்டம்ல. ஸ்னேக் பைட்ல ஊர்ல ஒண்ணு ஸ்னேக் பைட் இல்ல கன்ஃபார்மா ஸ்னேக் பைட் இல்ல. இந்த டைம் பாய்சன் நான் வெச்சனா இமிடியேட் இவ்வளவு நாள் சர்வைவல்லாம் கிடையாது. இமிடியேட்லி கான் வைப்ட் அவுட். இல்ல தோத்துறீங்க. இந்த ஃபேமிலி என்ன நான் பண்ணிட்டு
இது நான் பண்ண சார் தேவர் என்ன ஒன்றும் பண்ணணும் இல்லாட்டனா என்ன பண்றது சார் நான் ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணி சொன்னால் நீ ஆல்ரெடி சூப்பரா சாப்பிடுவ நீ இதை பார்த்துட்டியா எப்படி சாப்பிடுவோம் மாட்டேன் ஏன்னா எக்ஸாம் சாப்பிடலாம் நூடுல்ஸ் சாப்பிடலாம் நான் கூட்டு போறேன்னா நான் கூட்டு போறேன் தோசை சாப்பிட போகலாம் எக்ஸாம் சாப்பிட்டு இச்சிருவேன் தோசை நான் கூப்பிட்டு இருக்கேன் நான் சாப்பிடவே வரல என்ன சொல்லுங்க நான் சாப்பிடவே இல்லை விட்டுரு அங்கே போயிட்டு இருந்தோம் பார்சல் பண்ணுறேன் விடுப்பா நான் உன்னை கூப்பிடல கோபி போட்டு எக்ஸாம் சாப்பிடணும் இங்கே போய் ஒரு சப்பாத்தி இங்க நீ ஐயோ ஆனா என் மேல பழி போடுற பத்தியா சரி வா எங்க போனா என்ன சார் டைப் போடலாமா அந்த பையன் ஒர்க் பண்ற இன்சூரன்ஸ் இல்லை டைரக்ட் அவரே உள்ள ஆஃபீஸ் அதுக்கு இன்னும் பில்டர் சொல்லுவாங்க கான்ட்ராக்டர் அவன் அந்த ஒர்க் பண்ணுற கம்பெனி இருக்காங்க பில்டர் கம்பெனி எப்படின்னா இன்னும் ஒரு குட் நியூஸ் பேக் டு ஹெல்த் லிட்டில் பிட் ரெக்கவர் ஆயிட்டுருங்க யோ பாட்டுங்களா கேக்குதா யோ பாட்டுங்களா பிளேயர் அடிக்கவா முன்னாடி பிளேயர் அடிச்சிருக்காங்க முன்னாடி பிளேயர் அடிச்சிருக்காங்க படிக்காத ப்ரோ இதுதான் வரும் டிஆர்டிஎம் தான் வரும் முன்னாடி தான் நீ சாப்பிடு நான் என்ன சாப்பிடலாம் நான் சும்மா வா வா ஷிசாம் உள்ள வாயா உள்ள வாயா உள்ள வாயா உள்ள வாயா போய் ரெடி ஆயிட்டு போலாம் எப்படி அங்க போனீங்க அவ்வளவு தூரம் மேல இருக்கான் மேல இருக்கான் மேல இருக்கான் மேல இருக்கான் எது மேல இந்த வீட்டு மேல Marked a location. 3வது ஃப்ளோர்ல இருக்கான் யோ ஃப்ளேர் இருக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்க யாராச்சும் வரீங்களா கூட தான் இருக்காங்க எல்லாருமே நேடு போட்டிருக்கேன் உள்ள ரஷ் பண்ண வெளியே இருக்கான் வெளியே இருக்கான் தவறிட்டு இருக்கான் நான் டீ குடிச்சு நான் சாப்பிடவே டீ குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தியா அசிஸ்ட் வந்துருச்சு எனக்கு நாக்கானா டேரக்ட் இல்ல ஒண்ணுமே வரல எனக்கு ஒரு புல்லட் கூட தரல நீங்க யோ ஃப்ளேர் அடிக்கலாமா ஐயோ எனக்கு ஒரே ஒரு 4x தாங்க 4x இருக்கு வேணுமா ஃப்ளேர் அடிக்கலாம் சுத்திட்டு வரியா இருக்கேன் என்கிட்ட ஒன்று தான் இருக்கு அடி ஃபிளேர் அடி என்ன பண்ற போறானுங்க இங்க பேசிட்டு இருந்தேன் நானு எக்ஸ்ட்ரா ஸ்கோப் ப்ரோ என்ன பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கோப் 3x வேணுமா எதனாலும் போறாலும் ரெட் டாட் வச்சு நீ என்ன ஸ்னைப்பர் வச்சிருக்க? அடிக்கிறது 3x போறோம் என்கிட்ட M24 இந்த 4x கொடுக்குறேன் ஏதோ கொடு நீங்க நல்லா Red dot கொடு, இருக்கணும் நாடு Red dot முன்னேற ரெட் டாட் ஓ சவுண்ட் பாயிண்ட் சிஸ்டம் மார்க் பண்ணீங்க ஆமா செவன் 762 எவ்வளவு வேணும் உனக்கு அவன் கிரேட்ல நிறைய கிடந்தது ஏன் எங்க Mark 14 இருக்கான் வேணுமா? கிரேட்
இங்கதான் நான் ஜோன் இருக்கேன் போகுதியா? ஜோன் போயிடுச்சு. ஜோன்ல போயிடுவோம். நம்ம மாட்டிப்போம். மார்க் 14 வேணுமா? இருக்கா? கிரேட்ல இருக்கு. எங்க கிரேட் எங்க? ஓ ஜோன் பாருங்க இங்க கிரேட் கிடக்கு. அப்படியே நமக்கு நான் பின்னாடி போய் கார் தேட போறேன். யோ நான் கார் தேட போறேன்யா. கிரேட் ஏதோ ஒர்க் பாரியா போய். Marked an airdrop. எனக்கு போக ஏர் முடியாது, ட்ராப் வேண்டாம். இங்க ஒரு கார் இருக்கு. எனிமி எங்க? இனிமையா? இந்த Marked இடத்துல a location. என்கிட்ட தான் இருக்கு. ஓ MG3 இருக்கு. யாராச்சும் எடுத்துட்டு ஒரு வரீங்களா? எனக்கு வேணாம். நான் கீழே போட்டேன். இந்த சைடுல இருக்கு. எடுத்துக்கோ இங்கதான் இருக்கு. நான் எடுக்கல. MG3 நான் எடுக்கல. ஓ மாத்திட்டீங்களா? இப்போ ஒரு என்ன அடுத்து ஏமாறா. Help. ஓய் வாடி ஓ சுத்தம். யோ ஃபுல்லு கேம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கயா. நயா ஒரு சைடு மூவ்மெண்ட் கூட வேண்டாம். இங்க இருக்கு. நீ எங்க இருந்து அடிச்சான்? ரைட் நீ கொஞ்சம் ரைட். பில்டிங் இல்ல. நான் மார்க் பண்றேன் பாரு. இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிருக்க இடத்துல. அதான் அந்த சின்ன இது இருக்கு தெரியுமா கல்லுக்கிட்ட. அந்த இடத்துல தான் இந்த இடம். அந்த இடத்துல இருந்து தான் வந்துச்சு. படுத்துக்கிட்டான், ஃபுல்லாவே படுத்துக்கிட்டான் புஷ்ல. ஹாஸ்பிட்டல் மேல இருந்து தெரியும். இல்லைன்னா ஜோனு 4 செகண்ட் போயிருங்க. 4 செகண்ட் ஜோனு மாட்டிப்போம். ஜோன் போறதா பெஸ்ட். போயிருப்பான் அவனை அடிச்சிட்டு. ஹெல்த் கிட் எடுத்துக்கோ. எடிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுங்க. இல்ல மேல போயிருப்பாங்க அப்போ. டாடி யோ ஜோன் டச் ஆச்சுன்னா அப்படியே ஹெல்த் கால் ஏறும். கையில நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்க. அட போற வரைக்கும் தாங்குவானான்னு தெரியல. ஐயோ டிராப் வேற வருது கரெக்டா வெஸ்ட்ல. புல்லட்ஸ் கூட டிராப். கார் டிராப்பெல்லாம் bullets. பார்க்கவே கூடாது. நீ மட்டும் ஓடிட்டே இரு. டிராப் கிட்ட போனா செத்துருவா. கைஸ் எனக்கு ஒரு ஹெச் பேக்கு அப்புறம் ஒரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்கிட்ட வா. சரிங்க எனக்கு தெரிஞ்சுவீங்க. வீட்டுல புகையை போட்டு விளையாடும் போதே மாத்திரைன்னு கேட்பாரு. பேப்பர் ஏதாவது செத்துருவீங்க. வேணுமா நக்கிறதுக்கு? செத்துருவேன்னு நினைக்கிறேன் நான். செத்துட்டீங்க. நானும் செத்துட்டேன். செத்துருவேன்னு நினைக்கிறேன் நான். அச்சோ யோ என்னை அடிச்சவன் செத்துட்டான் என் ஜோன்லயே. இவ்வளவு தூரம் ஓட முடியுமான்னு அவ்வளவுதான். தெரியலையே. வாய்ப்பே இல்ல. ஐயோ நான் பாத்துருக்கேன் ஹீல் கவனிக்கவே இல்லை. பண்ணி வேணா ஓடு bro. எல்லாமே இருந்து இருக்கிறது இது ஒண்ணுதான். என் முன்னாடி யாரோ ஓடினாங்க. ஷிசாம் பாடியை பாரு. ஐயோ என்கிட்ட வேணா இது இருக்கு நான் பாரு. உங்களுக்கு சொல்லிட்டே என்கிட்ட இருக்கேன். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு எடுத்துக்க. தாங்காதியா எடுத்துக்கிட்ட இதே ஓடி வாய்ப்பே இல்ல. போயிடுவேன். செத்து போயிடுவேன். ஆஹா என்கிட்ட first aid kit. ஆவாது ப்ரோ. எடுக்க முடியாதுயா. ஆவாது. ச்சே, காரை பேண்டேஜ் கார் வேணும். போட்டு போக முடியுமா? ஹீல் பத்தாது எனக்கு. ஹெச் பேக் வேணும். கவர்ட். ஹெச் பேக் வேணும். நீ போறதுக்குள்ள அடுத்த ஜோன் ஸ்டார்ட் ஆயிரும் தெரியுமா? ஆமா அதான் பிரச்சனை. இது பேண்டேஜ் போட்டுட்டு இருக்கேன். ஐயோ கிட்ட வந்து சாவறதுக்கு எதுக்கு ஓட முடியாதுயா? ஐயோ டாப் 10 வந்துரும் ப்ரோ. இல்ல அது வேஸ்ட். அவ்வளவுதான். இருக்கிறது என்ன பண்றது? எதையா போட வேண்டியதான். சரி நான் போயிட்டு சாப்பிட்டு வரேன். ஆடிட்டு இருங்க.
வந்ததும் வாங்க விளையாடுங்க. எம்எல் போலாம், ஒரு 2 மேட்ச் ஆட்டு வரலாம். எம்எல் 9 மணில இருந்து விளையாண்டுட்டு தான் இருக்கு.